சரியா? அப்ப நீர் மூலக்கூறு. சரியா? அப்ப இது ஏன் இப்படி போட்டு காட்டுறேன்னா இது ஞாபகத்துல நிக்கும். ஒரு டெரிபியரை மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொல்லி சொல்லித்தார. ரைட்? H2O வந்து ஒரு டெரிபியர். நாங்க வளமையில படிக்கிறது இந்த ஷேப்பை நாங்க படிக்கிறோம் நாங்க. கதைக்க வரும்னு சொல்றேன். இந்த ஷேப்பை நாங்க படிக்கிறோம் நாங்க. இல்ல. Yes. இதை என்ன செய்ய வரும்? தலைகளாகும். வெரி குட். தலைகளா மாத்தவர். வெரி குட். இது வந்து தலைகளா மாத்தவர். அப்ப அப்படித்தான் எங்களுடைய புத்தகங்கள்ல இருக்குது. சரியா? இது இந்த வடிவம் தான் எங்களுக்கு தேவையை தவிர எப்படிக்குதான் சரி நாங்கள் வளமையா புத்தகத்தில் இருக்க முறைக்கு வருவோம். ரைட். என்ன சொல்லினா இந்த படத்துல இருந்து என்ன விஷயம் உங்களுக்கு விளங்குது? நீரின் வடிவம். நீரின்ற நிலைகள். நிலைகள் வடிவத்தை சின்ன திருத்தம். நிலைகள். நீர் வந்து 3 நிலைகள்ல காணப்படும். திண்மம், திரவம், வாயு. வீட்டுல தம்பி தங்கச்சி இருந்தா அவையும் சொல்லுங்க, வந்திருந்து படிக்க சொல்லு. சரியா? எல்லா விஷயமும் விளங்கும். தம்பி தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு இருத்தலாம். அப்ப நீர் வந்து 3 நிலைகள்ல காணப்படுது. ஒன்று திண்மம், திரவம், வாயு. பேரண்ட்ஸும் வந்திருந்து பார்க்கலாம். சரியா? நான் திடீரென்று சொல்லுவேன் எல்லாரையும் மீறி நினைக்க சொல்லி. எக்ஸாம் அடிக்கடி ஜூம்ல எக்ஸாம் வைப்பேன். ஆன்லைன் எக்ஸாம் பேரண்ட்ஸ் தான் திருத்த வேணும். சொல்றதுக்காடி விடுவழியில அனுப்பிவிட்டுறேன். ரைட். அப்ப நீர் 3 நிலைகள்ல காணப்படுகிறது. திண்மம், திரவம், வாயு. இனி இது மறக்க கூடாது. நீரின் அடர்த்தியை விட பனிக்கட்டின் அடர்த்தி வந்து அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா? குறைவா இருக்கும் சார். வெரி குட். குறைவாக இருக்கும். அதால பாருங்க, கண்ணால பார்த்திருக்கிறோம், மிதக்குது. நீரின் அடர்த்தியை விட பனிக்கட்டின் அடர்த்தி குறைவா இருக்கு. இது இது என்னத்தால வந்தது? ஏன் இப்படி குறையுது? நீரின் அடர்த்தியை காட்டிலும் பனிக்கட்டின் அடர்த்தி குறைய என்ன காரணம்? இது பல தடவை சொல்லி தந்த விஷயம். கவிசனன், ஏன் நீரை விட நீர் பனிக்கட்டின் அடர்த்தி குறைவா மூலக்கூறு இருக்கு? ஆஹ் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுற கவர்ச்சி சார் நம்ம. அது என்னன்னு சொல்ல, நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுகின்ற மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசைன்னு சொல்லவா? நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை. அதை அண்டலை பண்ணி எழுதி கொள்ளவா. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஐதரசன் பிணைப்பு. கேள்விக்கு விட தெரிஞ்சா டக்குன்னு அதை சொல்லி பழக வேணும். அது ஒரு பெரிய ஆளுமை. சொல்ற விஷயங்கள்லாம் ஞாபகத்தை நிற்கும். நாங்கள் எப்படி அறிவை கூறாக்குறோம்டா கற்பித்துத்தான். சரியா? ஓடுகிற நீர்ல தான் என்ன இருக்காது? பாசி இருக்காது. தேங்கினா பாசி பிடிக்கும். அறிவும் அப்படித்தான். அறிவை நாங்கள் இற்றப்படுத்த வேணும், புதுப்பிக்க வேணும். புதிது புனைதல் தான் அறிவு என்று சொல்லப்படுகிறது. இருக்கிறதுல மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினால்தான் எங்களுக்கு எங்களுடைய இருக்கிற ஆற்றல்கள் பெருகும். ரைட். அப்ப இதை இனி கண்ட உடனே ஞாபகம் வரும். நீர் இந்த மூலக்கூற்றிட கவர்ச்சி விசையா ஐதரசன் பிணைப்புன்னு சொல்லலாம், H bond சொல்லலாம். ரைட். இதுல என்ன படத்துல பார்த்த நீங்க? என்ன பார்த்தீங்க? சரியா? நீரினுடைய கரைக்கும் இயல்பு. நீரின் கரைக்கும் இயல்பு.
நீரின் கரைக்கும் இயல்பு. ரெண்டு கணக்கேளியலுக்கு விட சொல்ற ஆளுக்கு ஒரு தலைமைத்துவ பொறுப்பு தருவேன். ரைட், அதை கவனிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு இதை பார்க்க என்ன விளையாங்க. நீர் திரவ நிலையில காணப்படுது. இந்த நீர் வந்து வளமையா எப்படி நீர் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற பிணைப்பு பற்றி ஒரு கேள்வி வந்தது. என்ன பிணைப்பு இருக்கு? நீர் மூலக்கூறு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில இல்ல கேட்கல. நீர் நீர் மூலக்கூறுல இருக்கிற பிணைப்பு, அப்படி நீர்ல காணப்படுற பிணைப்பு வகை என்ன? முனைவு பங்கிட்டு எழுப்புனேன். வெரி குட். முனைவு பங்கிடுதல் பிணைப்பு. ஒரு பரீட்சையில வந்தது சொல்லி தந்தன, ஆனா திருப்பியும் மறந்தாச்சு. முனைவு பங்கிட்டு பிணைப்பு. பொதுவாக நீர்ல நீர் வந்து பங்கிட்டு பிணைப்பு, அதுல ஒட்சன் இருக்கிறபடியால் முனைவு பங்கிட்டு பிணைப்பு. இது HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HF இதுலையும் முனைவு பங்கிட்டு பிணைப்பு இருக்குன்னு நான் விளங்கப்படுத்தினேன். கவிசன் எக்கடியா. அப்ப கவிசன் இன்றைக்கு மானிட்டர் என்ன செய்வாங்கன்னா, அந்த பந்தாக்கள் இந்த பேர் எல்லாத்தையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு குரூப்புக்கு தனியே போட வேணும். என்ன குரூப்புக்கு இல்லை, எனக்கு அனுப்ப வேணும். ரைட், சரியா? கட்டிக்காரன். ரைட். ரெண்டாம் வகுப்புல மானிட்டர் கவிசன் என்னத்துக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்டா, என்ன சரியான துலங்களுக்காக, சரியான விட சொன்னதுக்காக. பாருங்க, அதுல O பெருசா இருக்கு, H சின்னனா காட்டி இருக்கு. ஏன் அப்படி காட்டிக்கு? திணிக்கையில பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த போட்டுக்கொண்டு போறேன், இலகுவா விளங்கக்கூடிய மாதிரி. ஏன் H சின்னனா காட்டி இருக்குன்னா ஓவ பெருசா காட்டிக்கு. இது 11-10 கேட்கிற கேள்வி இல்ல, சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்கிற கேள்வி தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். சரியா? மூலக்கூற்று திணிவு. இப்ப ஐதரசன் பாத்தீங்கன்னா அணுவன் ஒன்றுதான். ஆனா ஒட்சனை பாத்தீங்கன்னா அப்ப அவ்வளவுதான். கணக்கு ஒன்றும் யோசிக்கிறேன் இல்ல, தெரிஞ்சதை வைத்து கொண்டு யோசிச்சு பழகவர். அரவிந்த் வீடியோ ஒன்னுல இல்ல, கதையை காண இல்ல. சரியா? நான் சொல்லுறேன், திருப்பி திருப்பி சொல்லுகிறேன், நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இதான் படிச்சவன் செய்யற வேலை. சரியா? நான் சொன்னேன், 200 பேர் வந்திருந்தாலும் நான் வகுப்புல கவனிப்பேன். லக்ஷனா கடைசி வகுப்புக்கு வரவில்லை. வி லக்ஷன் வந்து நீ சொல்லியா? அப்புறம் பிஞ்சு ரைட், ஓகே. நான் வேற இல்லைன்னு முதல் ஞாபகப்படுத்தி வந்தேன். இதான் அந்த நீரின் கோணல் வடிவம். பாருங்க, நீரின் வடிவம் என்னன்னு சொல்லி கேட்டா கோணல் வடிவம். அந்த பாகை எல்லாம் போட்டு காட்டுங்க. அது உங்களுக்கு தேவையில்லை, இது A-level விஷயம் என்றாலும். ஆனா இதுல கஷ்டம் ஒன்றும் இல்லை. A-level O-level யூனிவர்சிட்டியோ கஷ்டமான. அப்ப நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற கோணம் 104.45 பாகை. சரியா? அப்ப பாருங்க, அது என்ன அது உங்களுக்கு தேவையில்லை, நான் சொல்றேன். அந்த அவ்வளவுதான் அந்த கோணம். சரியா? ரைட், இது A-level விஷயம் தான். ரைட். அப்ப பாருங்க, இப்ப நீர் ஏன் இப்படி ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதுக்குரிய காரணத்தை வழியா பாருங்க. இப்ப ஐதரசன் பாத்தீங்கன்னு சொன்னா, ஐதரசன் எத்தனையாம் ஆவர்த்தனத்தை சேர்ந்தது? தடா, சொல்லுங்க. ரைட், முதலாம் ஆவர்த்தனம். நம்ம உங்களுக்கு வந்தது கூட்டம் ஆவர்த்தனத்தை பேரிட்டு காட்ட சொல்லி வந்தது. சரியா? எல்லாம் கேள்விகளோட நிற்பேன். சரியா? விளக்கத்தோட படிக்க. ரைட்.
கட்டிக்காரி. அடுத்து கோபிசங்க சொல்லுங்க. இப்ப இதுல ஏன் இந்த இன்னொரு ஆளை சேர்த்து வச்சிருக்கு? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் கர்சர்ல தொட்டு காட்டுற இடத்த கவனிங்க. ஏன் ரெண்டு பேர் சேர்ந்து நிக்க? கோபிசங்கர் எல்லாட்டையும் கேள்விகள் வேற. ஞாபகம் கோபிசங்கர் மகாஜன கல்லூரி மைக்கொண்டு ஒன்மண்டு படையில முதலாவது. இப்ப வீட்டுக்காரரை ஆம் சார். கூப்பிடுவேன். ஆம் சார். சொல்லுங்க. கெவின் லோரன்ஸ் சார். சிந்திக்க பழகிறேன் அவ்வளவுதாங்க. விஞ்ஞானம் அப்படித்தானே, தர்க்க ரீதியான சிந்தனை உங்கள்ட்ட உருவாக்காட்டி பிரயோசனம் இல்லை. அது யாராவது சொல்லுங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. கேட்ட கேள்விக்கு நான் கண்டுபிடிய யோசிச்சு சொல்லி பழகுங்க. ரைட். உறுதி நிலையை அடைவதற்காக வெரி குட். கட்டிக்காரன். அற்புதம். ரைட். உறுதி நிலை. இப்ப ஐதரசனுக்கு ஒன்றண்டு இருந்தா அது உறுதி இல்லை. அப்ப என்ன செய்யற? ஒட்சனோட்ட ஒண்ட பங்கிட்டு வச்சிருக்கிற. ஒன்னும் வேண்டி வைக்கல. இவர் பங்கீடு செய்து வச்சிருப்பேன். என்னுடைய இந்த இல்லத்துல ரெண்டு பேருமா சேர்ந்து வாங்க ஷேர் வேண்டுவோம். ஒரு ஆள் சாப்பாடு கொண்டு வர இல்லை. ஏன்னா அப்ப உங்களோட ஃப்ரெண்ட் சாப்பாடு கொண்டு வர, அப்ப நீங்க என்ன செய்றீங்க? பண்டைய கடலை கொண்டு வரீங்க, கொடுத்து சாப்பிடுறீங்க. அதே மாதிரி தான் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஒன்னு ஒட்சு சண்டை இறுதி ஓடப்பட்டு பாருங்க. இது பாருங்க, இதுல முதல் ஓட்டுல 2 இருக்குது, இறுதி ஓட்டுல 6 கொண்டு என்ன போறேன்? 2, 3, 4, 5, கடைசியில எத்தனை இருக்குது? 6. நான் 8 தானே. திரும்ப பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. இப்ப என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னா, ஐதரசன்ல இருக்கிறது இந்த ஒன்று. இந்த ஐதரசன்லயும் ஒன்று தான் இருக்கு. அப்ப ஐதரசனுக்கு தேவை இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஒன்றா இருக்கிறது உறுதி இல்லை. அப்ப என்ன செய்யறார்? இந்த ஒட்சன் ஒரு இல்லத்திரனா பங்குடு செய்யறாரு. பாருங்க, 1, 1, 2, 2 வந்துட்டு. இங்க பாருங்க, இந்த ஐதரசன்லையும் இவற்றை இது ஐதரசன் வச்சுக்கொள்ளுங்க, இது ஒட்சன் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 1, 1, 2. அப்படி எண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் 2 இலத்திரங்கள் வந்துட்டுது. ஆகவே உறுதி அடையும். உறுதிக்கு வந்துட்டு. சரியா? இப்ப ஒட்சிசனை வடிவ பாருங்க. 1, 6. அப்ப ஒட்சனுக்கு இறுதி ஓட்டுல 8 இருந்தா தான் உறுதி. அப்ப இந்த ஐதரசன் இருக்க 1, 1, 2 வேண்டிட்டு 2 பங்கீடு செய்து வச்சுக்க. வேண்டையில பங்கீடு செய்து வச்சுக்க. ஆகவே 6, 2, 8. இப்ப பாருங்க, 2 பேரும் உறுதி அடைஞ்சிட்டான். ஐதரசனுக்கு 1 தேவையா இருந்துச்சு, அவர் ஒட்சனோட பங்கீடு செய்துட்டார். அதே மாதிரி ஒட்சிசனுக்கு 2 தேவையா இருந்துச்சு, அப்ப 2 ஐதரசனை பிணைப்புல ஈடுபடுத்தி உறுதி அடைஞ்சிட்டார். இதான் அதுக்குரிய விளக்கம். அந்த உறுதி என்று சொன்னது கட்டிக்கா. ரைட். இப்படித்தான் படிக்கணும். இதை என்ன செய்யணும்? உங்களோட புக்ல இது மாறி கிடக்கு, பிரட்டி அடிச்சு விட்டா சரி. அப்ப என்ன ஐதரசன் 2 சின்ன நக்குல போடணும். அதாவது நான் உங்களுக்கு இலகுவா சொல்லி தரேன். அரை மண்டியில நிக்கிறது. அரை மண்டியில நிக்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டேன். ரைட். கோவலன்ட் பாண்ட் அப்படின்னா என்ன? பாண்ட் என்ன? பாண்ட் என்ன? பிணைப்பு. போலார் மொலிக்யூல் என்ன? போலார் மொலிக்யூல் என்ன? இதுல இங்கிலீஷும் படிச்சிடும். சரி, அவங்களுக்கு தெரிய வரும். இப்போ யூனிவர்சிட்டி லெவல்ல எல்லாம் ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம் தான். ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியை தவிர டெக்னாலஜி ஸ்ட்ரீம், சயின்ஸ், என்ன மேத்ஸ் எல்லாமே அவன் இங்கிலீஷ் மீடியத்திலாம் போகும். அப்புறம் திடீரெண்டு இங்கிலீஷை படிக்க இயலாது. அதுக்கு தான் நான் இங்கிலீஷ் வீடியோ ஒன்றை போட்டு தான் விளங்கப்படுத்துறேன். புகழ மொழிக்கூறு என்றால், புகழர் என்றால் முனைவு, முனைவுள்ள மூலக்கூறு. அப்ப போட்டுருவேன். நீர் எப்படியான மூலக்கூறுன்னா முனைவு தன்மை உள்ள மூலக்கூறு. பாருங்க, அதான் போலார். அப்ப 2 போலார் இருக்குங்க இந்த பூமியில. வட முனைவு, தென் முனைவு. என்ன வளமையாங்கள காந்தத்துல இருக்கிற மாதிரி இங்க வட முனைவு, தென் முனைவு. வட நாங்க சொல்றோம் நாங்க
நாங்க புவியியல்ல படிச்சிருக்கிறோம். ஆனா வேற வேற பாடங்களை படிச்சிருக்கோம். 2 முனைவுகள், பட முனைவு, தென் முனைவு. அப்ப சும்மா ஒரு விஷயத்த நம்மளை போட்டு காட்டுறதுல நம்மளே பார்த்துட்டு பியூசமா இருக்க விஷயங்களை தான் தேடி தேடி போட்டு காட்டு பாருங்க. இப்ப இதை எப்படி கொண்டு வந்து தொடர்படுத்துற, அப்புறம் காந்தத்தை வச்சு பூமியை வச்சு அதோட ஒன்றோட ஒன்று என்ன ஒருங்கிணைந்து கற்பிக்கிற டெரிபியரையும் போட்டு வச்சுக்க. அப்ப இதை டெரிபியர் அப்படி நீங்க தலைகளை மாத்தி விட்டீங்கன்னா அதான் நீர் மூலக்கூறுன்ற கட்டமைப்பு. இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்காண்டி தான் நான் சொன்னது. இப்ப பாருங்க இதுல இது இப்ப நேரேற்றம் மாதிரி சார்பளவில் நேரேற்றம், சார்பளவில் நேரேற்றம், இங்க சார்பளவில் மறையேற்றம். இது உங்களுக்கு பரீட்சையில 2 புள்ளிகளுக்குரியது. இந்த வடிவத்தை கீறிட்டு மிச்சத்தை கீறி முடிக்க சொல்லி சொன்னவர் அது கனவே கீறையில் 2 புள்ளிகள். அதுல ஆக என்ன செய்ய வேண்டிய வேலை 2 என்ன செய்யவா இது இந்த கட்டமைப்பை கீற சொல்லி கேட்டதுக்கு பலருக்கு கீறையில் 2 புள்ளிகளுக்குரிய ஸ்ட்ரக்சர்ல வந்த வினா அதுக்கு என்ன கீறவன் இதெல்லாம் நான் வகுப்புல விளங்கப்படுத்தி போட்டு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி நின்று யோசிக்கிறீங்கள் என்றால் வீட்டுல சுய கற்றல் இல்லை. ஏஞ்சலினா இது வீடியோப்ல இருக்குது. திருப்பி திருப்பி சொல்ற இல்ல கபிசனன் வீடியோப்ல இருக்குது. சத்தம் வருது இல்ல. அப்புறம் என்னக்கு இப்படி பேரை கொடுத்தீங்கன்னா பக்கத்துல பேரண்ட்ஸை கூப்பிட்டு போடுவேன். விருப்பம் இல்லைன்னா அனுப்பி விட்டுருவான். இல்லாட்டி 10 பேருனா ஒழுங்கா படிக்கட்டு சரி வராடி அனுப்பி விட்டுருவான். ரெடியா வகுப்புல விட மாட்டேன். சொல்லுங்க. ம் மதுசன் என்ன கேள்வி கேட்டேன்னா நேருக்கு கீற ஆ சொன்னது எக்ஸாம்ல. மதுசன் இளவால மேகண்டா ஆம் சார். என்ன கேள்வி கேட்டேன்? எக்ஸாம்ல வந்தது அப்ப என்ன விட சொல்ல இல்லையே, என்ன விட தனித்த சோடி இலத்திரன். அப்ப என்ன சொல்றீங்கள் இல்ல இது வைத்து விளங்கப்படுத்தின விஷயத்த உள்வாங்க வேணுமே. ரைட். அப்ப இதுல என்ன செய்ய வேணும்? 2 இலத்திரங்களை காட்ட வேணும். 2 சோடிய காட்ட வேணும். ஏன் அங்க முதல்ல நாங்க படத்துல காட்டினதுக்கு விளக்கம் தான். இதுல 1 2 1 2 மொத்தமாக 4 இலத்திரன்கள். 4 இலத்திரன் நாங்க சொல்லுவோம் 2 சோடி இலத்திரங்கள். இதுல 4 டாட் போட்டு விட சரி. இதுல ஒரு டாட், இது ஒரு டாட், இதுல ஒரு டாட், இது ஒரு டாட். அவ்வளவுதான். இந்த 4 டாட் வச்ச ரெண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 4 டாட் வச்ச 2 புள்ளிகளை நீங்க எடுத்திருக்கலாம். அவ்வளவுதான். நான் அடிக்கடி சொல்றேன் திருப்பி திருப்பி. நிரூபணா பிந்தியா வந்தது. எஸ் நிரூபணா. நிரூபணா அம்மா கூப்பிடுங்க. நாங்கள் அரைவாசி நேரம் இப்ப நிர்வாகத்தோட நேரம் போகுது. நிரூபணா விரைவா அம்மா கூப்பிடுங்க. அப்படி நேரம் கூப்பிடுவேன். இப்ப இதுல ஒன்மண்டாம கதைக்காம தேவையில்ல வேலை பாத்தீங்கன்னா நேரம் வேற வேண்டி வரும். இப்ப பிந்தியா வந்த நீங்க வகுப்புக்கு பிந்தியா வந்த நீங்க. ஓம் சார் இப்பதான் ஏதோ குரூப்ப பார்த்துட்டு ஜூம் இருக்குன்னு சொன்னவா. ஆஹ் சரிதானே? ஆயத்தம் இல்ல. நான் முதலே சொல்லி இருக்கேன். நான் 2 ஸ்கூல்லையும் சொன்னேன்னா இங்கேயும் சொன்னேன்னா என்ன வகுப்பு இருக்குன்னு வியாழக்கிழமையோ புதன்கிழமையும் ஞாபகப்படுத்தி விட்டேன். புதன்கிழமை சொல்லினா நேர பிறகு அண்ணா நான் சொன்னபடி செய்வேன்.
ரைட் வீடியோ ஆன் போன பண்ணு. கிளாஸ் ஆள் வேற இல்ல சார், அதால தெரியாது. இல்ல சாட்டு சொல்லக்கூடாது. நான் வகுப்புல சொல்லிவிட்டது தச்சில விளையாடி என்ன செய்ய வேணும், மற்றவர்கிட்ட கேட்க வேணும். ரைட் வீடியோ ஆன் பண்ணலாம். சரி, இப்ப அம்மாக்கள் என்ன கூப்பிட்டா உடனே வரக்கூடிய மாதிரி இருக்க வேணும், அல்லாட்டி நான் ரிமூவ் பண்ணுவேன். வகுப்புல எடுக்க மாட்டேன். ரைட் இங்க பாருங்க. சரியா, எப்படி நல்ல ஒரு விளக்கத்தை போடுறார். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒத்த முனைவுகள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும். இதெல்லாம் அடிப்படை விஷயம் தான். ஒத்த முனைவுகள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும், தள்ளும். ஒவ்வாத முனைவுகள் கவர். இப்ப இங்க பாருங்க, நான் சொல்ற விஷயத்த இப்ப கேர்சரை பாருங்க, மவுஸ் இங்க அசைது அதை பாருங்க. ரைட், இங்க இதுல மறை இருக்குது, இங்க நேர் இருக்கு. மறை முடிவதற்கு, அதாவது மறைக்கு நேருக்கு இடையில என்ன உருவாகும், கவர்ச்சி விசை உருவாகும். சரியா, குழந்தை பிள்ளைகள் எல்லாம் விட சொல்லி பெரியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். சரியா, கவர்ச்சி விசை ஒன்று உருவாகும். இந்த இந்த கவர்ச்சி விஷயத்தான் இந்த இதுக்கும் இடையில ஏற்படுகின்ற, இங்க பேசுற பார்க்க வேணும், இதுக்கும் ஏற்படுகின்ற அந்த கவர்ச்சி விஷயத்தான் நாங்க சொல்லுகிறோம் மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை அல்லது ஐதரசன் பிணைப்பு. அப்ப இதுக்கும் இடையில அடுத்தது வேறு பாருங்க. ரைட், இந்த இதுல ஆங்கிலமும் படிப்பிக்கிறேன் பாருங்க. இதுல தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி, யூ ஹேவ் டு செக் வித் த டிக்ஷனரி. எல்லாத்துக்கும் நான் தமிழ் சொல்ல மாட்டேன். சரிதானே, இப்ப நீங்களும் கொஞ்சம் தேடவும். இப்ப பாருங்க, இப்படி நிறைய நீர் மூலக்கூறு. உண்மையாவே நீர் என்ன பௌதிக நிலையில காணப்பட வேண்டிய ஒரு ஆள், நீர் எப்படி எப்படியான பௌதிக நிலையில காணப்பட வேண்டும். திரவ நிலையில காணப்படுது. என்ன நிலையில உண்மையாவே நீர் காணப்பட வேணும், வாயுவா தான் இருக்கவர். ஏன் ஐதரசனும் ஒரு வாயு, என்ன ஒட்சனும் ஒரு வாயு. ஆனால் நீர் திரவ நிலைக்கு வந்ததுக்கு என்ன காரணம் சொன்னா, இந்த நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுகின்ற இந்த பிணைப்பு தான். ஒரு சின்ன சாப்டரை பாருங்க, என்ன வடி அவ்வளவு இது. இப்படிதான் யூனிவர்சிட்டி லெவல்ல படிக்கவ, நீங்களா தேடி 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 படிக்கவ. அதுக்குரிய பயிற்சிகள் தான் இப்ப வழங்கப்படுது. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குதுன்னா கதைக்க சொல்லி. இப்ப நேரம் இருக்குதுன்ற கதைக்கிறதுக்குமே யோசிக்கிறீங்க. இப்ப நான் வகுப்புல இறுக்கமா இருக்கிறதுக்கு காரணம், அப்ப நீ கவனிப்பீங்க. இல்லாட்டி வேற வேலை ஒன் பண்ணி வச்சுட்டு படம் பார்த்த மாதிரி இருப்பீங்க. என்ன தேனுவா, நான் சொல்ற சரியில்ல? ஓமா ஆமா சார். இல்லையா? ஆஹ் சரியா. ஆமா. அது, அறிவு ரீதியா தான் நாங்கள் யோசிக்கவா. இப்ப பாருங்க, இதுல ஒரு புத்தகம் தெரியுதா? ஆமா சார். அந்த புத்தகத்துல தலைவங்க வாசிங்க பாப்போம். வாசிங்களே, வாசிக்க தெரியாது, தெரியுது இல்லையா? சார் தெரியல. ரைட், யாராவது? ஓகே, அப்ப நானே சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் இந்த விடிய வாசிச்ச புத்தகம் பல்கலைக்கழக கல்வியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளர்ச்சியும், பேராசிரியர் சபா ஜெயராஜா எழுதின புத்தகம். சரியா, ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லுறேன்னா, இப்ப வாசிப்பு பழக்கத்தை நீங்க உருவாக்கி கொள்ள வரும்.
அதிகாலையில படிக்க வேலைக்கு எழும்ப. சரி, அப்ப நான் ஒன்றை செய்யாம உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்க மாட்டேன். நான் நேரத்துக்கு வராம உங்களை நேரத்துக்கு வான்னு சொல்றது பிள்ளை. அப்ப நான் நேரத்துக்கு வந்துடுவேன். சரியா, நான் வகுப்பு இருக்குன்னு சொன்னா வகுப்பு அந்த நேரத்துக்கு வைப்பேன். சர்ச்சை வைக்க முடியாட்டி உங்களுக்கு முன்னுக்கே நான் அறிவிப்பேன், குரூப் கூட அறிவிப்பேன். சரி, ஆகவே நான் சொல்ற வேலைகளை நான் மற்ற வீடியோ நான் ஓ பண்ணிட்டு உங்களை ஒன் பண்ணிட்டு சொல்ல மாட்டேன். நானும் வீடியோ ஒண்ணுலான்னு வச்சுக்கேன். சரியா, நான் படிப்பீர்கள் வேற வேலை செய்கிறேன், அப்ப நீங்களும் செய்யக்கூடாது. சரியா, தனிய கட்டளைகளை பிறப்பிக்கிறது இல்லை, நான் செய்கிறது தான் உங்களையும் செய்ய சொல்லி எதிர்பார்க்கிறேன். அப்ப நான் விடிய வாசிச்சேன்னா நீங்களும் வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கும். ஒரு நல்ல புத்தகம் நீங்கள் எல்லாரையும் இதை வாசிச்சனால எல்லாரையும் நான் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பவர். உங்களோட சிந்தனை முழுக்க பல்கலைக்கழகத்துக்கு நாங்க போகவர். இதுதான் சிந்தனையா இருக்கவர். அதுக்குரிய அடித்தளங்களை இப்போது நான் உங்களுக்கு எடுக்கிறேன். சரியா, அப்ப எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, நீங்க எல்லாரும் படிச்சு நல்ல எடுத்து போவீங்க. சரியா, என்னுடைய அரச பாடசாலை அனுபவத்துல 16 வருடங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. தனியார் நிறுவன அனுபவத்துல 20 வருடங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. அப்ப இதுவரைக்கும் என்னோட படிச்சவங்க பலர் பல இடங்கள்ல நல்ல இடத்துல இருக்காங்க. சரியா, அப்ப அதை விட நீங்க இன்னும் மேலே வரலாம் என்று நாங்கள் வர வர அறிவு ரீதியாக அனுபவ ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கிறோம். சரியா, அப்ப இப்போ முதல் நாங்கள் படிப்பிச்சு பழகின மாணவர்களை நல்ல இடத்துல இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் இவ்வளவு அனுபவத்துக்கு பிறகு படிக்கிறார்கள், இவ்வளவு படிச்ச பிறகு படிக்கிறார்கள். நான் முதல் வேலை செய்யல எனக்கு என்ன என்னுடைய குவாலிஃபிகேஷன் லெவல் வந்து எஸ்எல் இலங்கை தர நிர்ணயத்துல படி நான் வந்து 3வது மட்டத்துல ஒரு ஆசிரியராக நினைஞ்சேன். இப்ப நான் 9வது மட்டத்துல இருக்கிறேன். என்னை நான் வளர்த்து கொண்டிருக்கேன். ஆகவே நீங்களும் உங்களை எப்போதும் வளர்த்து கொள்றாக்கள மாறவும். சரியா, ரெஜிஸ்டர் மார்க் பண்ற வேலை இன்றைக்கு நான் கபீசனு கொடுத்தேன்னா என்ன 3 பேர் தாமத வருது. எனக்கு ஞாபகத்தே இருக்குது, உங்களுக்கு நான் அதை பழக்கிறேன். ரைட், அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ள. கவிஷன் லேட்டா தான் வந்தது. சரியா, மெட்டதில பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ ஒன் பண்ண சொன்னது கேட்கல, சிலருக்கு சொல்றது விளங்குது இல்லை. கவிஷன் வீடியோ ஓப்ல இருக்குது, அரவிந்தன் ஓப்ல தான் இருக்குது. ரைட், இப்ப இது நிர்வாகம் தொடர்பான சில விடயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப இனி கவனிச்சு கொள்ளுங்க, வராதாக்களும் சொல்லிக் கொள்ளுங்க. நான் இப்ப 2 வகுப்புக்கு தொடர்ச்சியா வராவிட்டால், அடுத்த கிளாஸுக்கும் வராவிட்டால் அவைய எந்த வகுப்புல நேரடி வகுப்புல இணைக்க மாட்டேன். நேரடியா அவர்கள் என்னட்ட கற்கிற வாய்ப்பை இழப்பார். மன்னிப்பு கிடையாது. அப்படி ஒரு வசனம் நான் கடவுள் இல்லத்தானே மன்னிக்கிறது என்னட்ட கேட்கக்கூடாது. சரியா, அது மாணவராக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம். அப்படி என்னிட்ட வந்து கேட்க வேண்டாம். நான் இதுவரைக்கும் கடவுள் ஸ்தானத்துக்கு போகல, ஒரு மன்னிச்சு கொள்ளுங்க. சரியா, அப்படியெல்லாம் வந்துங்க கேட்க கூடாது. சரியா, நாங்க மன்னிச்சு தான் இப்படி இருக்கிறோம். அப்ப மன்னிக்கப்பட மாட்டார். சரி, இப்ப நான் சில வினாக்கள் கேட்கிறேன், வேகமா பாஞ்சடிச்சு சொல்லவர். ரைட், வெடித்தல் மூலம் பெறவுற தாவரங்கள், இனம் பெறுகிற தாவரம், வெடித்து பெறவுற குன்றிமணி, மணி, பருத்தி, எருக்கலை சார். எருக்கலை சொல்லக்கூடாது, எருக்கலை காற்று. அப்பனா எருக்கலை காற்று. அடுத்து குன்றிமணி. சரி, மற்றது சார் வண்டி. சரி, அடுத்தது பாகல். பாகல். என்ன பாகலும் சொல்லலாம். பாகல் பொதுவா விலங்குன்னு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப வெடித்து பெறவுறது திருப்பி படிக்க வரும். வந்து புத்தகத்துல இருக்கிற விடயங்களோட சேர்த்து தான் அறிவை விரிவடைய செய்ய வரும். அப்ப புத்தகத்துல இருக்க சொல்லுங்க, வெடித்து பெறம்ன்றது நம்ம போட்டிருக்கோம். தரம் 10. தரம் 10 புத்தகங்களை கையில வச்சு படான்னு பார்த்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வரும். என்ன வண்டி, ரப்பர், காசித்தும்பை போன்ற. வெரி குட், பாருங்க, அருமை. ரைட், அப்ப வண்டி, காசி தும்பை, ரப்பர், போஞ்சியும் போட்டிருக்கீங்கம்மா. ஓம் சார். வெரி குட், சரிதான்.
அப்ப இனி வேட்ட அப்படி படிக்கவ விந்துல இருக்கிற அன்றைக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இதுக்கே பலர் விட எழுதல, கவலையா இருக்கு சரியான. விந்துல இருக்கிற நிறமூத்தங்கள்ல எண்ணிக்கை கெட்ட எத்தனை இருக்கு? 23. 3 சோடி சார். பாத்தீங்க அந்த இப்ப திருப்பியும் வருது 23 சோடி என்று சொல்றீங்க. என்ன எவ்வளவு தவறான விஷயம். சோடியை ஏன் இப்பவே சோடியா யோசிக்கிறோம்? சோடியா வருமா? விந்துல சோடியா இருக்குமா? இல்ல 23. 23 சோடியன்னு கதைச்சா பிள்ளை. அது பிறகுதான் சோடியா, நுகத்துலதான் சோடியா வரும். அப்ப கேள்வியை திருப்பி மாறி கேட்கலாம். அப்ப சூழ்ல இருக்கிற நிறமூத்தங்களின் எண்ணிக்கை என்னன்னு போட வேணும்? திருப்பி 23 சார். 23. அங்க சோடி என்று சொல்லக்கூடாது. 23 மனிதன்ல இருக்கிற நிறமூத்தங்கள் எண்ணிக்கை எத்தனை? சோடி சார். 23 சோடி. அது சோடியா தான் சொல்லணும். 23 சோடி. மேட்டர் சரியா? நான் இப்ப ஒரு லிங்க் தான் வைப்பேன், 2 லிங்க்னா சொல்லுவேன். அப்ப இன்றைக்கு இப்பவே இன்னைக்கு நிக்க போகுது. ரைட். அப்ப மீண்டும் இனி எப்ப கிளாஸ் இருக்குது? திங்கட்கிழமை இருக்கு. சனி ஞாயிறுல நடக்கும். அப்ப திங்கள் தொடக்கம் வெள்ளி மட்டும் நடக்கும். நான் தச்சல வகுப்பு நிப்பாட்டேன்னா உங்களுக்கு முதலே அறிவிச்சுதான் நிப்பாட்டும். எல்லாரும் வகுப்புல ஜாயின் பண்ண வேணும். இதை உறுதிப்படுத்துறவங்க பெற்றோர்கள். சரிதானே? அதை நீங்க செய்ய வேணும். எனக்கு எல்லாரும் வகுப்பு உறுதிப்படுத்துற பெற்றோர்கள். வராதாக்களை சொல்லிக் கொள்ளுங்க. இன்னும் அடுத்த கிளாஸ் வராட்டி நேரடியா எந்த வகுப்புலையும் இந்த வகுப்புல இருக்க முடியாது, அந்த 4 பேரையும் தவிர. ரைட். மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக மாறட்டும். ரைட். நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம். Thank you, sir.